எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட ஸ்பெஷல் விருந்து தாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி சிங்கப்பூர் வந்திருந்தாங்க ஒய்ஃப் கூட்டிகிட்டு. ஸோ அதனால் நாங்கள் அவங்களுக்கு விருந்து போடலான்னு பார்த்தோம். அவங்க தமிழ் கிடையாது, ஆந்திரா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நியூட்ரலாக சமைக்கலாம். நம்ம ஊர் சமையல் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஸோ நியூட்ரலாக சமைச்சிக்கலாங்கிறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சமைச்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் அவங்க வெஜிடேரியன், அதனால் அவங்களுக்கு ஃபுல்லாக வெஜிடேரியன் விருந்து தான் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க என்ன ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டருக்கு கொஃப்தா பண்ணியிருக்கேன். இந்த கொஃப்தாக்கு நான் சன்னாவும் பீட்ரூட்டும் எடுத்திருக்கேங்க. சன்னா 250 கிராம்ஸை எடுத்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையே 2 விசில் விட்டு எடுத்து வேக வச்சு அதையும் பீட்ரூட் 1, அதாவது அதுவும் 200 கிராம்ஸு, அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, இது 3ஐயும் போட்டு நான் சாப்பர்லேயே நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதையே நான் பணியாரக்கல்லில் பணியாரம் மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் பணியாரக்கல்லையும் போடலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை அதாவது கட்லெட் மாதிரி போட்டு ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான், என்ன ஷேப்பு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அவனில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஃப்தா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ராய்த்தாக்கு நான் கேரட்டு, குக்கும்பர், அப்புறம் வெங்காயம் 3ஐயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சிறுவி வச்சுருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சம் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் எப்போவுமே ராய்த்தா முன்னாடியே பண்ணி வச்சுருவேன், பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சில்லுன்னு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உள்ளே எடுத்து வச்சிங்கன்னா போதும், ராய்த்தா ரெடி. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் கடாய் பன்னீர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்காக நான் 400 கிராம்ஸ் பன்னீர் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பன்னீரை நம்ம மேரினேட் பண்ணணும். நான் ஃப்ரோசன் வாங்கினேன். ஸோ அது நான் தண்ணியில் டாப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா மேரினேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் வாங்கலை அப்படிங்கும்போது உடனே நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். இது 1 to 1.5 hours மேரினேட் பண்ணால் தான் நல்லா அந்த டேஸ்ட் உள்ளே இறங்கும். ஸோ இதுக்கு மேரினேஷனுக்கு நான் சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் வரைக்கும் இது ஊற வைக்கிறதுனால நல்லா அந்த டேஸ்ட் உள்ளே இறங்கிடும். ஸோ இப்போது அது மேரினேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறது பிடிக்காதுங்கிறதுனால. ஸோ இதை நீங்கள் இதில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப மொறுன்னு கருகிற அளவுக்கு விட வேண்டாம், அது ஒரு மாதிரி ரப்பரியாக இருக்கும். ஸோ அந்த கருகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி லைட்டாக கிறிஸ்பியாக ஆகிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரப்பரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும், லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் மிளகாயும் போட்டு நான் வணக்கி விட்டுட்ருக்கேன். நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடணும். அதுக்கப்புறமா தக்காளி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். நான் சும்மா 1க்கு 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி. ஸோ இதையும் போட்டு கொஞ்சம் நீங்கள் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன்,
அப்புறம் கொத்தமல்லி பொடி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடி போட்டால் கொஞ்சம் திக்னஸ் வரும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், கடைசியாக நான் ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வணக்கி விடணும். இந்த ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விடணும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நான் வந்து 2 கப் தண்ணி ஊற்றினேன். ஸோ நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா சிம்மரில் வச்சு கொதிக்க விடுங்க. கடைசியாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து பன்னீரை வந்து நீங்கள் உள்ளே இதில் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா பன்னீர் ரொம்ப கரைஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, கடாய் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் கடைசியாக மேத்தி லீவ்ஸ் போட்டு நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா போதும். மேத்தி லீவ்ஸ் வந்து உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எப்போவுமே நார்த் இந்தியன் டைப்பில் டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா மேத்தி லீவ்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, கடாய் பன்னீர் ரெடி. இப்போ வந்து நான் பிரியாணி பண்ண போகிறேன், செட்டிநாடு உருளைக்கிழங்கு பிரியாணி. அதுக்கு நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஹாஃப் பாயில்டு பண்ண போகிறேன். ரைஸு, தேவையான அளவு தண்ணி, அப்புறம் அதுக்கு தேவையான எண்ணெய் 2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, அப்புறம் அன்னாசி பூ, அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, இது எல்லாமே போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு நான் வேக வைக்கிறேன். இது எல்லாமே அந்த ரைஸில் அந்த டேஸ்ட் போகணுங்கிறதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் வந்து பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். நான் 1/2 kg எடுத்திருக்கேன். இதை மேரினேட் பண்ணுறதுக்காக உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஒரு 1/2 an hour மேரினேட் பண்ணால் கூட போதும். 1/2 an hour to 1 hour நீங்கள் வைக்கலாம். ஸோ இதையும் வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு நீங்கள் எப்பவுமே ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மூடி வச்சு கூட பண்ணிக்கலாம், ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 10 to 15 மினிட்ஸ் சிம்மரில் மூடி வச்சு பண்ணும்போது லைட்டாக தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அதை வணக்கி விடுங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நல்லா வெந்துருச்சுங்கும்போது எந்த ஒரு இதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய கடாயில் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஒரே ஒரு தக்காளியை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வார்ம் மில்கில் கொஞ்சம் சாஃப்ரான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கடைசியாக ஊற்றுறதுக்காக. இப்போ தக்காளி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறமா அது நல்லா வெந்து கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அதில் வச்சுட்டு கடைசியாக நீங்கள் புதினா போட்டு நீங்கள் அதுக்கு மேலே லேயரிங் பண்ணணும். சாப்பாடு ஆல்ரெடி வெந்திருக்கும். ஹாஃப் பாயில்டு ஆன உடனேவே நீங்கள் சாப்பாடை நிறுத்திடணும். ஏன்னா இதுலேயும் நம்ம கொஞ்சம் சிம்மரில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு லேயர் போட்டுட்டு அது மேலே கொத்தமல்லி பொடியோ கொத்தமல்லி தலையோ இல்லை புதினா தலையோ நீங்கள் போடலாம். நான் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தலை போட்டிருக்கேன். கிரேவி இன்னும் மிச்சம் இருக்குது, அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு இன்னும் மிச்சம் இருக்குன்னா அதுவும் நீங்கள் போடலாம். அதுக்கு மேலே மறுபடியும் ரைஸ் போட்டு அது மேலே நான் புதினா தலை போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் நல்லா நெய்யில் போட்டு வறுத்து எடுக்கிறேன். அதையும் வந்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது வந்து கடைசி லேயரிங்க்கு. அதுக்கு மேலே சாஃப்ரான் மில்க் இருக்குது இல்லைங்களா, அந்த மில்க்கை ஊற்றி விடுறேன். இந்த சாஃப்ரான் மில்க் தான் சாப்பாட்டுக்கு அந்த கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு இந்த லிட்டு போட்டு மூடி வைக்கிறேன். இதுதான் தம்மு. இது ரொம்ப சிம்பிளான தம். இது போட்டிங்கனாலே போதும். இது 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மரில் வச்சிங்கன்னா
நல்லா வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி. இப்போ அடுத்தது நம்ம சாக்லேட் ஓரியோ பர்ஃபெக்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டெசர்ட்டு. இந்த டெசர்ட்டுக்கு நான் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னா, நான் குலாப் ஜாமுன் வந்து நான் எம்டிஆர்லேருந்து நான் ஆல்ரெடி ஒரு டப்பா வாங்கிட்டேன், நான் எதுவும் பண்ணலை. ஸோ இந்த குலாப் ஜாமுனை வந்து நம்ம ஒன்று எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எல்லாமே வந்து இந்த கப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து குலாப் ஜாமுன் வைக்கிறேங்க. ஸோ 4 பேருங்கிறதுனால நான் 4 கப்பு டெசர்ட் பண்ண போகிறேன். ஸோ 4 கப்லையும் இதே மாதிரி தான் பண்ணுறேன். ஃபஸ்ட் லேயர் குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் அந்த ஜீரா இருக்குது இல்லைங்களா, அந்த ஜீரா எடுத்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிராண்ட் ட்ரிபிள் சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் செகண்ட் லேயராக போடணும். ஸோ 4 கப்லேயும் நான் இந்த செகண்ட் லேயர் ஆஃப் ஐஸ்கிரீமை இந்த மாதிரி போட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரியோ இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 4 ஓரியோ பிஸ்கட் எடுத்து இந்த மாதிரி நான் மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஓரியோ பிஸ்கெட்டு தூள் எடுத்து இந்த மாதிரி நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து தேர்ட் லேயராக போடுறேன். உங்களுக்கு ஓரியோ பிடிக்கல அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் கூட வச்சுக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். அதுக்கப்புறமா நான் வந்து பனானாஸ் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி ஃபோர்த் லேயராக பனானாஸ் வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபிஃப்த் லேயர் மறுபடியும் நான் வந்து குலாப் ஜாமுனை வச்சு கொஞ்சம் அந்த ஜீரா போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஐஸ்கிரீம் போடுறேன். இப்போ நம்ம பண்ண எல்லாத்தையும் திருப்பி பண்ணுறேன். ஸோ ஐஸ்கிரீம் போட்டதுக்கு அப்புறமா மேலே வந்து நான் சாக்லேட் இந்த சிப்ஸ் வந்து நான் மேலே தூவுறேன், ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒருவேளை சாக்லேட் சிப் இருக்குனாலும் போடலாம், இல்லாட்டி வேறு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட இந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் இருந்துச்சு, ஸோ அது போடுறேன். ஸோ கடைசியாக ஓரியோ பிஸ்கெட்டை முழு பிஸ்கெட்டை எடுத்து வச்சு நான் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, டெசர்ட் ரெடி. நிஜமாலுமே இந்த டெசர்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுக்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லாட்டி ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.